இல்ல தெரிஞ்சே கேக்குறேன், ஒரு செத்த பணத்தை போட்டு எத்தனை பேர் தான்ப்பா அடிச்சிட்டு இருப்பீங்க? மரியாதை தெரியாத பசங்கப்பா. ஜூலை 12 இந்தியன் 2 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை தமிழ்நாட்டுல மட்டும் ஓவரால் ஒரு 0.9% இல்ல ஒரு 2% ஆஃப் மக்கள் பார்த்திருப்பாங்க தியேட்டர்ல போயின்னு வச்சுக்கங்க. பேலன்ஸ் இருக்கிற 98% ஆஃப் மக்கள் வரும் ஓடிடில வரும்ல, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு கண்ணத்துல கை வச்சுட்டு ஆர்வமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க தெரியுமா? அதுக்கேத்த மாதிரி ஆகஸ்ட் 9 நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இப்பதான் நம்ம டைரக்டர் சங்கர், லைகா ப்ரொடக்ஷன்ஸ், நம்ம ஆண்டவர் ஆகிய கமல் சார் எல்லாரும் போய் எல்லாம் முடிஞ்சதுப்பா, அட்லீஸ்ட் இப்பயாவது ரெஸ்ட் எடுப்போம், என்னாடி அப்படி ஒரு அடிடா அது அப்படின்னு நினைச்சிட்டு படுக்கலாம்னு போயிருக்காங்க. அப்பயும் விடலையே. அந்த டைம் பார்த்து இந்த நெட்ஃபிளிக்ஸ் வெளியே விட பேலன்ஸ் சொன்ன தெரியுமா 98% ஆஃப் மக்கள், அதுல ஜஸ்ட் ஒரு 10% மக்கள் தான் பார்த்திருப்பாங்க. அதுக்கே ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அது இதுன்னு எல்லா இடத்துலயும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. மீண்டும் மீண்டுமா? ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் வந்துச்சு தெரியுமா? ஃபர்ஸ்ட் வேவ் வந்துட்டு லைட்டா அடிச்சிட்டு போயிடுச்சு. ஆனா ரெண்டாவது வேவ்ல வந்து மொத்தமா அடிச்சிட்டு போச்சு தெரியுமா? அப்படிதான் இந்த இந்தியனோட கதி இப்ப போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மக்கள் லைட்டா பார்த்துட்டு அப்போதைக்கு கலாச்சி விட்டு போயிட்டாங்க. இத தியேட்டர்ல பார்க்காத ஆடியன்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகி ரெடியா கிளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு வரட்டும் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிடணும் என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற அப்படின்னு வெறி கொண்டு காத்துட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. படம் ஸ்டார்ட் ஆன 10 நிமிஷத்துல மச்சான் நீ ஆண்டவர் எடுத்துக்கடா, மச்சான் நீ பிரியா பவானி சங்கரே, சித்தப்பு நீ ஜெகன் எடுத்துக்க, இப்படின்னு ஆளாளுக்கு பங்கு பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. இந்த லிஸ்ட்ல ஒருத்தரை மட்டும் எல்லாரும் விட்டு கொடுக்காம எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும்னு அடிச்சுக்கிறாங்க. அப்படி யாரு அது அப்படின்னு கேக்குறீங்களா? வேற யாரு, நம்ம சித்தார்த் அண்ணன் தான். பின்ன தலைவர் கொஞ்சம் நெஞ்சமா பேசினாரு ஆடியோ லான்ச்ல. ஏங்க என்ன தவிர யாருமே ரொமான்ஸ் பண்ண கூடாதுன்னு நீங்க எப்படிங்க சட்டம் போடலாம்? இந்தியன் 3 இல்ல இந்தியன் 4 வந்தாலும் நான் தான் நடிப்பேன் அப்படின்னு டைரக்டருக்கே தெரியாத அளவுக்கு பிட்டு போட்டு வச்சிருக்குது இந்த பீஸ். இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்கவும் தெரியாது, அந்த வாய்ப்பு கை நழுவி போன இழுத்து தக்க வச்சுக்கவும் தெரியாது. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கரண்டா ஓடிடில பார்த்த மக்கள் சோஷியல் மீடியால இந்தியன் 2 எப்படியெல்லாம் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் டீடைலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம அப்ப ரிவ்யூ பண்றப்போ ஸ்பாயிலர் ஆயிடும் அப்படின்றதுக்காக கதையெல்லாம் சொல்லாம இருந்தோம். இப்போ எல்லாரும் ஓடிடில பார்த்து முடிச்சிருப்பீங்க. சோ டீடைலா பார்ப்போம். எல்லாருக்கும் லக்ஸரி லைஃப் ஸ்டைல் வாழணும்னு ஆசை, ஆனா நமக்கு இருக்க பண வசதிக்கு அதெல்லாம் முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அந்த கவலை உங்களுக்கு வேணாம், பாக்கெட் புரோக்கர் ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்களால எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். பாக்கெட் புரோக்கர் ஆப்ல ட்ரேடிங் சிக்னஸ், இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடர்ஸ் இருந்து அவங்களோட ட்ரேடை காப்பி பண்ணிக்கிறதுக்கான யூனிக் ட்ரேடிங் ஃபங்க்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 130 அசெட்டுக்கு மேல உங்களால ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட 92% ப்ராஃபிட் வரைக்கும் உங்களால பார்க்க முடியும். பாக்கெட் புரோக்கர் ஆப் யூஸ் பண்ணி உங்களால 30 செகண்ட்ஸ்க்குள்ள ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம 24/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்கு. அப்புறம் டெய்லி டோர்னமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. பிரைஸ் பூல் வந்து பாத்தீங்கன்னா $250. அதுல நீங்க ஃப்ரீயாவே கலந்துக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு 100 மடங்கு தெரிஞ்சா மட்டும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்க. ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாம எங்களோட ப்ரோமோ கோட யூஸ் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வெல்கம் போனஸ் கிடைக்கும். சரி, இந்த சித்தார்த் இருக்காரு, அவர் பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அதுல எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறாரு, தன்னை சுத்தி என்னென்ன பிரச்சனை நடக்குதோ அதை ஒரு ஸ்கிட் மாதிரி ரெடி பண்ணி தன்னோட கேங்கோட சேர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்காரு. அதை தட்டி கேட்கலாம்னு நினைக்கிறப்போ ஒரு போலீஸ்கார் கழுத்தாமட்டையிலே போட்டு, தம்பி சோஷியல் மீடியாவா, அதுவும் யூடியூபா, கிளம்பு ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கூட்டு போயிட்டாரு. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், அப்புறம் சும்மா இருக்க மாட்டோம். இத பார்த்து ஆக்ரோஷமான நம்ம சித்தார்த் இத தட்டி கேட்க ஒருத்தன் வந்தே ஆகணும், யாரு 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 அப்படின்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கிறப்போ மைண்டுக்கு வரார் நம்ம இந்தியன் தாத்தா. வர்மடி அடிக்கிறேன் யாருன்னு சொல்லிட்டு போயா இந்தியன். அவர் போன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் தெரியாதனால கம்பேக் இந்தியன் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக போட்டு ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணி விடுறாரு. அங்கதான் நமக்கு ஒரு கேள்வி வருது, ட்விட்டரை வேர்ல்டு வைட் எத்தனை கோடி மக்கள் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகபட்சமா 450 மில்லியன் அப்படின்னு சொல்லி 2024 ஒரு கணிப்பு சொல்லுது. அதுல இந்தியால மட்டும் 27.3 மில்லியன் மக்கள் ட்விட்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது 2024 கணிப்பின் படி. இப்போ நம்ம சித்ரா அவர்கள் ட்ரெண்ட் பண்ணி விட்ட அந்த கம்பேக் இந்தியன் ஹேஷ்டேக் இருக்கு இல்லையா, அது எத்தனை மில்லியன் போயிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் பாருங்க. எப்படி 27.3 மில்லியன் மக்கள் கம்பேக் இந்தியன் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டாலும் 307 வரலையப்பா. நல்லா பண்றா. சரி, ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை போடாம ஒரு 2-3 தடவை போடுறாங்கன்னு வச்சுப்போம். அதுவும் ட்விட்டர் யூஸ் பண்ற ஒட்டுமொத்த இந்தியர்களும் இதே ஹேஷ்டேக் ரிப்பீட்டடா 3 டைம்ஸ் போட்டா கூட 100 தாண்ட மாட்டேங்குது. இதுல சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, T20 வேர்ல்ட் கப் அப்படின்ற ஹேஷ்டேக் நம்ம கம்பேக் இந்தியன் ஹேஷ்டேக் அப்புறம் தான் வருதான். அவ்வளவு ஃபேன்ஸ் நம்ம இந்தியன் தாத்தாக்கு. நம்ம தாத்தாவை 307 மில்லியன் மக்கள் மட்டும் கூப்பிடாம வேர்ல்டே கம்பேக் இந்தியன் கூப்பிட ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிச்சான். என்னடா நம்ம ஊர்க்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. பட் இதுல உண்மையிலேயே பரிதாபப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? இந்த மேட்ரு ட்விட்டரோட ஓனர் இருக்கார் இல்லையா, எலான் மஸ்க், அவனுக்கே தெரியாது. சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த சித்தார்த் பீஸ்னால தான் எல்லா பிரச்சனையுமே. இந்த பாட்டு முடிஞ்ச உடனே நம்ம சமுத்திரகனி இருக்கார் இல்லையா, சித்தார்த்தோட அப்பா, அவர் சொல்லிட்டு இருப்பாரு, எதுக்கு இவனுக்கு சித்ரா அரவிந்த் அப்படின்னு பேர் வச்சோம் அப்படின்ற கதையை. அது ஒரு அதரப்படசான கதை, அதை விட்டுருங்க. ஆனா இந்த கதையை ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டயலாக் சொல்லியிருப்பார். இவனுக்கு 3 வயசு வரைக்கும் பேச்சே வரலப்பா. அதுக்கப்புறம் இவங்க அம்மா கோயிலுக்கு போய் ஒரு சில வேண்டுதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேச்சே வந்துச்சு அப்படின்னு ஒரு லென்த்தி ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. இப்ப தெரியுதா பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குதுன்னு? எல்லாத்துக்கும் காரணம் இவங்க அம்மா. உடனேயோட ஒரு தட்டி அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? 3 வயசுல தான் பேச்சு வரலையே, அந்த பீஸ் அப்படியே விட்டுருந்தா இந்தியன் தாத்தாவும் சந்தோஷமா இருந்திருப்பாரு ஏதோ ஒரு ஊர்ல. நான் பாட்டுக்கு எங்க ஆத்துல சிவனேன்னு இருந்தேன், என்னென்னமோ பேசி மயக்க என்ன கூட்டிட்டு வந்துட்டானே. எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தை பார்த்த நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம். வேண்டுதல்னு சொல்லி ஒரு சில மேட்டர் எல்லாம் பண்ணி இன்னைக்கு பாருங்க எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தீங்களா இந்த பீஸே. அந்த மனுஷனே பாவம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே முடியாம நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் 25 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் இந்தியன் அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டு கூப்பிட்டது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல கோ பேக் இந்தியன் அப்படின்னு மண்டையில தட்டாத குறையா அமுச்சு விட்டுருக்குது இந்த பீஸ். சொல்லுவா வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா நாங்க படிச்சு உள்போமா. ஒரு 100 வயசு பெருசா எப்படி போட்டு அலகடிக்க வச்சிருக்கு பாத்தீங்களா இந்த பீஸ. கம்பேக் இந்தியன் கூப்பிடாம கம்பேக் அன்னியன் அவரை கூப்பிட்டு இருந்தா கும்மி பாக்கம், அக்கும்பதம், கிருமி போஜனம் அப்படி இப்படின்னு ஏதாவது போட்டு யாருக்கும் தெரியாம நைட்டோட நைட்டா முடிச்சு விட்டுருப்பாரு. அப்படி பண்ணாம தேவையில்லாம இந்தியன் தாத்தாவை கூப்பிட்டு விட்டுருக்கு இந்த பீஸ். ஏன் உனக்கு இந்த வேலை? அவர் வந்து சும்மா இருந்தாரா? இந்த ஆள்காட்டி விரல் அப்புறம் இந்த நடு விரல், இந்த 2 விரலையும் வச்சுக்கிட்டு கழுத்துல குத்துறது, இடுப்புல குத்துறது, அதுவும் இல்லனா கட்ட விரல வச்சு கண்ட இடத்துல அழுத்துறது, இப்படின்னு இந்த 3 விரலை மட்டுமே யூஸ் பண்ணி மனுஷங்களை குதிரைகளா மாத்திட்டு இருக்காரு இவரு. ஏண்டா நீ எல்லாம் ஆம்பளையா? இந்த பைத்தியம் எங்கடா கத்துக்கிட்ட? உண்மையிலே இந்த இந்தியன் தாத்தா கரப்ஷனை தான் அழிக்க வந்தாரா, இல்ல இந்தியால ஹையஸ்ட் பாப்புலேஷன் இருக்குன்னு சொல்லி ஹியூமன்ஸ் அனிமல்ஸா மாத்த வந்தாரா? ஆனா இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க. நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேனா? சரிப்பா, குதிரை மாதிரி ஓட விட்டது கூட பரவாயில்ல. நம்ம டெல்லி கணேசுக்கு ஏதோ வருமத்தை போட்டு விட்டுருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு நீங்களே பாருங்க. ஏஷியன் பெயிண்ட் சூப்பர் சிங்கர் 7 பவர்ட் பை மாசா, KAG டைல்ஸ், கோல்கேட் ஸ்ட்ராங் டீத் மற்றும் பிரிட்டானியா. இந்த வருமத்தை போட்டா பாடினே இருப்பாங்களாமா. அதுவும் 22 நாள் கழிச்சு செத்து போயிருவாங்களாமா. அது ஏன் பாடியே செத்து போனோம்? ஒருவேளை அவர் ஏதாவது பாடி பல பேர் செத்து போயிருந்து அதே தண்டனை அவர் கொடுத்தா பரவாயில்ல. அவர் பண்ணதோ லஞ்சம் வாங்கினது. அதுக்கும் பாடிட்டே செத்து போறதுக்கும் என்ன சம்பந்தம் மிஸ்டர் இந்தியன் தாத்தா? பதில் தெரியல. அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கொன்னீங்க தெரியுமா? அவர் ஏதோ காஸ்மெட்டிக் கம்பெனி வச்சிருக்காரு, அதனாலயே அவர் ஒரு மார்க்கமாக்கி விட்டு கொன்னீங்க. அதுவும் தொப்புள்ள விட்டு கொன்னீங்க பாருங்க. கத்தின்னு சொல்ல வந்தப்பா. அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நீங்க குத்துனதுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு பெண்ணாவே உணர்றாராமா. அதான் வர்ம குத்து. அதுக்கப்புறம் ஒருத்தர் காத்திலே பறக்க விட்டு ரோப்லயே 2 நாள்ல தொங்குனீங்களாமே, அந்த மாதிரிலாம் தொங்க விட்டு அவர் வாயில இருந்து வர்ற எச்சியை எடுத்து 8 புள்ளி கோலம்லாம் போட்டு கொன்னீங்களே. அதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா நான் நிலால லேண்ட் வாங்க போறேன், அதனால 0 கிராவிட்டியில எப்படி வாழ்றதுன்னு சொல்லி ட்ரைனிங் எடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால ஜொல்லோட வச்சே கொன்னேல். ஆனா டெல்லி கணேஷும் சரி, ராஜஸ்தான் சேட்டையும் சரி, கிளைமேக்ஸ்ல வர்ற ஃபைட்டர்ஸையும் சரி, எதுக்கு லாஜிக்கே இல்லாம கொன்னீங்க? பட் இப்படின்னு என்ன கேள்வி உங்களுக்கு கேட்டாலும் ஒரு விஷயத்துல எனக்கு இந்தியன் தாத்தாவை ரொம்ப பிடிச்சதுப்பா. தாய்பேயில இருந்து வந்துட்டு கிருஷ்ணமூர்த்தி கழுத்திலே குத்தி விட்டு அவரோட போனையும் ஆட்டைய போட்டு ஸ்ட்ரைட்டா எங்க போனார் பாத்தீங்களா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரை பார்த்து செல்ஃபி எடுக்க போனாரு பாருங்க. அதான் இந்தியன் தாத்தாங்கிறது. நான் சும்மா ஜெனரல் ஆடியன்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன். வெரி சாரி. அப்ப பேக்ரவுண்ட்ல ஒரு பிஜிஎம் போட்டாங்களே, நம்ம ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம். இதுக்கப்புறம் தான்டா படமே இருக்குது. ஏஆர் ரஹ்மானும் அனிருத்தும் சேர்ந்து பயங்கரமா மேஜிக்கல் மொமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள இறக்க போறாங்க அப்படின்னு ஆர்வமா இந்தியன் தாத்தாவை பார்த்துட்டு இருக்கிறப்போ செல்ஃபி எடுக்க போறோம் பாருங்க, செல்ஃபியே அப்படின்னு சொல்லி பவர் பட்டன் அழுத்துறாரு. அப்புறம் தான் நமக்கு டவுட் வந்துச்சு, சேனாபதி அதி புத்திசாலி ஆச்சே, அவருக்கு எந்த பட்டன் அழுத்தினா செல்ஃபி வரும்னு கூடவா தெரியாம போயிருக்கோம்? இல்ல கண்டிப்பா இது சேனாபதி கிடையாது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? சேனாபதியோட பையன் செத்து போன சந்துரு அந்த பீஸுக்கு தான் மூளை கிடையாது. ஏதாவது தப்பா பண்ணி மாட்டிக்கும். அதே மாதிரி இப்ப பவர் பட்டன் அழுத்தி செல்ஃபி எடுக்குது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. சரி அதை விடுங்க. அடுத்து தாத்தா இந்தியாவுக்கு வராரு. அவரு மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. சோ சுத்தி வலிச்சு பிடிக்கிறதுக்கு 1008 பேர் காத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பார்க்கிங் டாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? நம்ம கூப்பிட்டு வந்திருக்காரு, அவரோட சேஃப்டி
சேஃப்டியை நம்ம தான் பாத்துக்கணும், அதனால கண்டிப்பா செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு தானே யோசிக்கணும். ஆனா செக்யூரிட்டி கொடுக்காம இந்த 4 பீஸுங்களும் நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்ப நம்ம தாத்தா பாட்டிங்களாம் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு தெரிஞ்சதுன்னா, நம்ம தாத்தா வராங்களாம்ப்பா, தாத்தாக்கு லட்டு, பூந்தி, தேங்காய் பத்தை, அவருக்கு பிடிச்ச பட்டாணி வாங்கினா கடிக்க முடியாது அப்படின்றதுனால பொரி உருண்டை எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த 4ம் சேர்ந்துக்கிட்டே தாத்தாக்கு பக்கோடா, திணையப்பம், ஏதோ நரி பயிர் வடையம். தாத்தாக்கு சாப்பிட வாங்கிருக்கேன், அதான் மல்ல பக்கோடா வாங்கிருக்கேன்டா. அவருக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியல, அதுக்கு தான் சேஃப்டிக்கு ஆர்கானிக் ஃபுட் வாங்கிருக்கேன், திணையப்பமும் நரி பயிர் வடையும். அதை குடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வாயில நுரதள்ளும், அப்படியே குண்டு கட்டா தூக்கி இதுல தொங்க விட்டுற வேண்டியது. அதுலயும் பிரியா பவானி சங்கர் ஒன்னு கேட்பாங்க, தாத்தா வந்தாருன்னா நம்ம செல்ஃபி எடுத்துக்கணும்பா அப்படின்னு. கண்டிப்பா எடுத்துக்கங்க, ஆனா செல்ஃபி எடுக்கிறதுக்கு மட்டும் தாத்தாட்ட போனை கொடுக்காதீங்க, நீங்களே எடுத்துருங்க, இல்லனா செல்ஃபி எடுக்கிறன்ற பேர்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுருவாரு. எல்லாத்துக்கும் மேல இந்த ஜெகன் இருக்காரு, படத்தோட ஸ்டார்ட்ல பாத்து போடா அப்படின்னு சொல்றவனே பாத்ரூம்ல நீ போடா அப்படின்னுவாரு. அந்த டயலாக்ல ஆரம்பிச்சு கட்சி வரைக்கும் எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ பஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல ஒரு சிலதெல்லாம் சொல்லுவாரு அங்கங்க. அதெல்லாம் கொஞ்சம் லைனா கேளுங்களேன். கட்டணம் வாங்கி வாங்கி நீ கழிப்பிட ஆயிட்டியா மாமா, நீ சாப்பிட்டதுனால வெயிட் போடல, பல பேர் சாப்பிட்டதுனால தான் வெயிட் போட்டுருக்க. ஒரு நிமிஷமா பேசினே. இந்த மாதிரி பேசி ஏதாவது மொக்க போட்டுருவாரோ அப்படின்றதுனால தான் நம்ம சிவா முன்கூட்டியே பயந்து இவர் பேசிட்டு இருக்கிறப்பவே மைக்க புடிங்கிட்டார் போல இருக்கு. நீ நரி மாதிரி ஊன்னு பவுட் பண்ணு, தாத்தா அவனுக்கு வாயிலே வருவான் போடுவாங்க. தாத்தாக்கு தில் இருக்குன்னு தெரியும், அவருக்கு பல்லு இருக்குன்னு தெரியுமாடா உனக்கு? தாத்தாக்கு தில் இருக்குன்னு தெரியும், அவருக்கு பல்லு இருக்குன்னு தெரியுமாடா உனக்கு? ஆனா இதே மாதிரி பேசிட்டு இருந்தான்னு வச்சுங்க, இந்தியன் 3ல இவர் இருக்காரோ இல்லையோ, குக் வித் கோமாளி சீசன் 6ல கண்டிப்பா இருப்பாரு. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே. எல்லாத்துக்கும் மேல புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மாதிரி வர்மா ப்ரூஃப் ஜாக்கெட்னு ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுதான் சங்கரின் கைவண்ணம். வர்மா ப்ரூஃப் உங்களோட எந்த ட்ரிக்கும் எடுபடாது, ஜாக்கிரதை. அடுத்து ஜம்போ சர்க்கஸ் மாதிரி கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அந்த நுங்கு வண்டி சைக்கிள் இருக்குல்ல, அதுலயே சென்னையை ஃபுல்லா சுத்தி வர்றது மட்டும் இல்லாம சர்க்கஸ்காரங்களே வியந்து பாக்குற அளவுக்கு அந்த டனல்ல அடிப்பாரு பாருங்க ஒரு ரவுண்டு. புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி, இதோ வந்து விட்டார். ஃபைனலி நம்ம சித்தார்த் அவர்கள் கம்பேக் இந்தியன் அப்படின்னு கூப்பிட்டாரு. இவர் பேச்சை கேட்டு தாத்தா வந்தாரு, ஓகே கோபேக் இந்தியன் போட்டாரு. இவர் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே சித்ராவே சொல்லிட்டாரு, நம்மளும் கோபேக் இந்தியன் போடுவோம் அப்படின்னு. தமிழ் மக்கள் மட்டும் இல்ல, யாரெல்லாம் கம்பேக் இந்தியன் போட்டாங்களோ அவங்களே கோபேக் இந்தியன் போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த பாரு ராஜா, உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. இத பார்த்துட்டு நம்ம பாபி வேற சொல்லுவாரு, பாத்தீங்களா 5 நிமிஷத்துல 1.5 லட்சம் ஹேஷ்டேக்ஸ் உங்களை கோபேக் இந்தியன் சொல்லிட்டாங்க. 5 நிமிஷத்துல 1.5 லட்சம் டேக் இருக்கு. நம்ம சித்ரா போட்ட 5 நிமிஷத்துல 1.5 லட்சம் பேரு கோபேக் இந்தியன் அப்படின்னு போடுறாங்கன்னா, சித்ரா அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரோ இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டகரான்னு கேக்குறேன். இது மட்டுமா, இந்த கோபேக் இந்தியன் போட போறதுக்கு முன்னாடி ஹாலிவுட் பேய் படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, அங்க இருந்து ஒரு ஃபாதர் வந்து பேய் ஓட்டுறதுக்காக பைபிள் எடுத்து படிச்சுக்கிட்டே ஹோலி வாட்டர் தெளிச்சு பேய் ஓட்டுவார் தெரியுமா. அதே மாதிரி நம்ம சித்தார்த்து சாத்தானே அப்பாலே போ, சாத்தானே அப்பாலே போ அப்படின்னு இவர் திட்டி ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஒரு நாசக்கார சக்தி, நீங்க இந்த நாட்டுக்கு தேவையில்லை. இது மட்டுமா, தன்னோட அப்பாவை போட்டு கொடுக்கறதுக்கு ஓரமா நின்று வீடியோ எடுப்பாரு தெரியாம. அது ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ எடுக்கலாம். ஆனா இந்த பீஸ் கிட்டத்தட்ட 4 மணி நேரமா வீடியோ எடுத்துட்டு இருக்குது. நல்ல வேலை அப்பா அம்மா பேசிட்டு இருந்தாங்க, ஏதாவது எசக்கு பசக்கா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க, சண்டை போட்டுட்டு இருந்தா என்ன பண்றது? நம்ம வீட்டு பஞ்சாயத்து மத்தவங்களுக்கு இதுக்கு தெரியும் சித்து. இது இல்லாம இன்னும் நிறைய வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கணும்னா இந்தியன் படமே 3 மணி நேரம் தான். இந்த வீடியோ 3 நாளைக்கு போகும். சோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் வந்த அனைத்தும் மக்களின் பிரதிநிதியாக இருந்து மட்டுமே பேசினேனே தவிர்த்து 5 பைசா கூட மனசுல இருந்து பேசவில்லை என்பதை இங்கு பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்து உங்களை இந்தியன் 3 சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.